கேசன் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போயிருக்கோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் கல்யாண வீட்டிலலாம் பிரிஞ்சி போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிஞ்சி நல்லா ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக வரப்போகுதுங்க. நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஒரு 1/4 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம், பாஸ்மதி ரைஸ். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் எனக்கு 2 கிளாஸ் வருதுங்க இந்த ரைஸு. 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கணுங்க. 1.5 பிரியாணி இலைங்க, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் சோம்பில் பாதி ஸ்டார் சோம்புங்க, கல்பாசி, ஜாதிபத்திரியில் பாதி ஜாதிபத்திரி, ஒரு துண்டு பட்டைங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியை நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நல்லா ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டு நல்லா இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸுங்க, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிருங்க, உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு கீ எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, நல்லா கலராக இருக்கும் பிரியாணி. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா. 2 கிளாஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரைஸு, அதில் 2 கிளாஸுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. முதல் பால் 2 பால் சேர்ந்தது, 2 பிரெட்டு துண்டுகள், ஒரு 15 முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, லெமன், பாதி லெமனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவில் நான் வெட்டி வச்சுருக்கேன் லெமனு. இப்போ அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுருக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். அடுத்து இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வறுபடட்டும். இது பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கா. இந்த பதத்துக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப பொன்முருளாக வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல் 1 டீஸ்பூன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி புதினா தலையை அதில் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்து தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன் நான், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஊற வச்ச பட்டாணியை 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குங்க, அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு 1 நிமிஷம். இப்போ காஷ்மீர் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. இப்போ வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கணும் காயெல்லாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 2 கிளாஸ் இருக்குது தேங்காய் பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். திரும்ப அந்த பாத்திரத்தை கழுவி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 3 கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. 2 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி. ஏன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேங்க, அதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணிக்கு பதில் நான் 2 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம்.
ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எனக்கு உப்பு பத்தலைங்க, நான் திரும்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு பார்த்துட்டு இந்த டயத்தில் உப்பு சரியாக இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. நான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு உப்பு பார்க்கணும். அப்புறம் லெமன் ஊற்றிக்கலாம். இந்த நான் எடுத்து வச்சுருந்தேன் லெமன், அந்தளவு லெமன் போட்டால் போதும். போட்டு நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வேகணுங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது. பார்த்திங்களா சம அளவு இருக்குது பார்த்திங்களா, தண்ணியும் ரைஸும் சமமாக இருக்குது பார்த்திங்களா. இந்தளவு வெந்ததும் நம்ம மூடி போட்டு மூடி இப்போ உடனே இந்த அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக 10 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரணும்னு தேவையே இல்லைங்க. 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து குக்கரை வச்சுருங்க. அது மினிமம் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. நான் இங்கே 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டேங்க. இப்போது தாளிப்பு சட்டியில் கீ ஊற்றிட்டு நம்ம நல்லா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல்ல கீ போட்டு ப்ரெட்டு துண்டுகளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதில் ப்ரெட்டு எடுத்து வச்சுருந்தோங்களா, 2 ப்ரெட்டு இதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கீலே ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க. அது கீல தான் ரோஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த பிரியாணியில் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த ப்ரெட் துண்டுகளை. எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அதை இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். எல்லாமே இந்த ப்ரௌன் ஆகணுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்திருக்குங்க. ரைஸ்லாம் நீட்டி இது தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. ரைஸும் நல்ல ரைஸ்னு அர்த்தங்க. பாஸ்மதி ரைஸ் நல்ல ரைஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை எம்பி கொடுத்துக்கலாம். எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். உதிரியாக இருக்குங்களா, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு அடி பிடிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நேராக தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன். அடியிலையும் காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. குழையாமல் அடி பிடிக்காமல் நல்லா உதிரியான பிரியாணி நமக்கு பிரிஞ்சு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு இப்போ நான் அதில் ப்ரெட்டு துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேங்க. நல்லா உதிரியாக எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். பொலன்னு இருக்குது பார்த்திங்களா. ரைஸ் ஒட்டாமல் உடையாமல் இருக்குது பாருங்கள். அப்படி பாருங்கள், ஒரு ரைஸாக உடஞ்சிருக்கான்னு பாருங்கள், எதாவது ஒட்டுதான்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பிரிஞ்சி தயாருங்க. இதோட சுவை சூப்பராக இருக்குங்க, அபாரமாக இருக்குங்க. குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ப்ரெட்டு துண்டெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த பிரிஞ்சியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஸ்பெஷலாக இந்த பிரிஞ்சி செஞ்சுருந்தோம். ஓகே, பாய்.